தர்மத்தை நிலைநாட்டவும் பூமியின் பாரத்தை குறைக்கவும் மகாபாரத யுத்தத்தை ஸ்ரீ கிருஷ்ணரே நடத்தினார். சுமார் 38 லட்சம் வீரர்கள் பங்கேற்ற குருச்சேத்திர யுத்தத்தின் இறுதியில் 12 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தனர். பாண்டவர் படையில் பாண்டவர்கள் 5, ஸ்ரீ கிருஷ்ணர், சாத்யாகி, யுயுத்சு ஆகிய 8 பேரும், கௌரவர்கள் படையில் அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மன், விருஷகேது ஆகிய 4 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தனர். இந்த மாபெரும் குருச்சேத்திர யுத்தத்தின் சக்தி வாய்ந்த முதன்மையான 12 வீரர்களை பற்றி இப்போது பார்ப்போம். 12வதாக கிருபாச்சாரியார். இவரும் துரோணரைப் போலவே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் குருவாவார். கிருபாச்சாரியார் அஸ்தினாபுர அரசவையின் குலகுரு ஆவார். பெரும் புகழ்பெற்ற கௌதம முனிவரின் பேரனும் சரத்வான் ஜனபதி தம்பதியினரின் மகனும் ஆவார் கிருபாச்சாரியார். இவரது இரட்டையரான உடன்பிறப்பு கிருபி அந்நாட்டு தளபதி துரோணாச்சாரியாரின் மனைவியாவார். கிருபாச்சாரியார் பிறக்கும் பொழுதே வில் அம்புகளுடன் தோன்றியவர். இளமை காலத்தில் வேதங்களை படிப்பது மட்டுமின்றி அனைத்து ஆயுதங்களையும் கற்றுத்தேர்ந்தார். பல கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்த கிருபர் கௌரவர்கள் மற்றும் பாண்டவ இளவரசர்களுக்கு போர்க்கலைகளை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக இருந்தார். குருச்சேத்திர யுத்தத்தில் கௌரவர்கள் பக்கம் போரிட்டார். கௌரவர்கள் தரப்பில் குருச்சேத்திர யுத்தத்திற்கு பிறகும் உயிரோடு இருந்தவர்களில் இவரும் ஒருவர். வில்வித்தையில் வல்லவரான கிருபாச்சாரியார் குருச்சேத்திர யுத்தத்தில் வியூகங்கள் வகுக்க கௌரவர்களுக்கு பேருதவியாக இருந்தார். குருச்சேத்திர யுத்தத்திற்கு பிறகு அர்ஜுனனின் பேரனான பரீட்சித்தின் அரசவையிலும் ராஜகுருவாக இருந்தார் கிருபாச்சாரியார். 11வதாக சல்லியன். குருச்சேத்திர யுத்தத்தில் வெல்ல முடியாத வீரர்களில் ஒருவர் மத்ரா நாட்டு அரசன் சல்லியனாவார். வில்லாற்றல், வாழ்வீச்சு, கதாயுத்தம் ஆகியவற்றில் சிறந்தவனாக விளங்கினான். 18ஆம் நாள் குருச்சேத்திர போரில் பாண்டவர்களை தனி ஒருவனாக வென்றான் சல்லியன். சல்லியன் வெல்ல முடியாத வீரனாக இருந்ததற்கு பிரம்மாவிடம் சல்லியன் பெற்ற வரமே காரணமாக இருந்தது. சல்லியனை எதிர்த்து ஆக்ரோசத்தோடு யார் போரிட்டாலும் எதிரியின் பலம் 2 மடங்காக சல்லியனை போய் சேரும். 17வது நாள் போரில் கர்ணன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டதற்கு கர்ணனின் தேர் சாரதியாக இருந்த சல்லியன் தேரை பாதியில் விட்டுவிட்டு ஓடியதும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அதனால் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் சல்லியனின் துரோகத்தை கடுமையாக விமர்சித்தான். அவமானத்தால் தலைகுனிந்த சல்லியன் நாளை 18ஆம் நாள் யுத்தகலத்தில் 5 பாண்டவர்களையும் கொன்று யுத்தத்தை முடிப்பேன் என சபதமேற்று யுத்தகலம் புகுந்தான். 18ஆம் நாள் போரில் நகுலனையும் சகாதேவனையும் எளிதாக தோற்கடித்து ஓடவிட்டான் சல்லியன். அடுத்ததாக அர்ஜுனனாலும் பீமனாலும் கூட சல்லியனை வெல்ல முடியவில்லை. பாண்டவர்கள் 4 வரையும் தோற்கடித்து வீர முழக்கமிட்டான் சல்லியன். ஆனால் இறுதியில் யுதிஷ்டனின் தாக்குதலால் உயிரை விட்டான் சல்லியன். காரணம், தர்மன் யுதிஷ்டனுக்கு மட்டுமே கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தது. சல்லியன் கடுமையாக பாண்டவர்களையும் பாஞ்சாலியையும் இகழ்ந்தாலும் சிரித்த முகத்தோடு சல்லியனை தாக்கி கொன்றான் தர்மன் யுதிஷ்டன். 10வதாக அபிமன்யு. அர்ஜுனனின் மகனான வீர அபிமன்யு சுபத்ராவின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தந்தை அர்ஜுனனிடமிருந்து 8 அடுக்கு சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும் வியூகத்தை கற்றுத்தேர்ந்தவன். துவாபர யுகத்தின் மாபெரும் வீரர்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமரே அபிமன்யுவிற்கு குருவாக இருந்து அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தனர். அபிமன்யு ஒரு மகாரதனாக 60,000 போர் வீரர்களை எதிர்கொள்ளும் திறன் பெற்றிருந்தான். அபிமன்யு தனது தாய்மாமனான பலராமரிடமிருந்து சிவபெருமானின் ரௌத்ராவில்லை பெற்றிருந்தான். வீரனாக விளங்கிய அபிமன்யு 13ஆம் நாள் போரில் இறப்பதற்கு முன்பு சக்கரவியூகத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதுடன் துரியோதனனின் மகன் லக்மணகுமாரனையும் துச்சாதனனின் மகன் துர்முகனையும் வீழ்த்தினான். இறுதியில் சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொண்ட வீர அபிமன்யு கர்ணன் உட்பட 7 மகாரதர்களோடு போரிட்டு வீரமரணமடைந்தான் அபிமன்யு. 9வதாக பீமன். மகாபலி அனுமனின் தந்தையான வாயுதேவரே பீமனின் தந்தையுமாவார். பீமன் சிறுவயதில் நாகலோகத்தில் அமிர்தத்தை அருந்தி 10,000 யானைகளுக்கு சமமான சக்தி பெற்றவன். துவாபர யுகத்தில் பலம் வாய்ந்த வீரர்களான ஜராசந்தன், பகாசுரன், கீச்சகன் போன்ற வீரர்களையும் கொன்றான் பீமன். அதை தவிர்த்து அனைத்து கௌரவர்களையும் குருச்சேத்திர யுத்தத்தில் கொன்று குவித்தான் பீமன். குருச்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற அர்ஜுனனை தவிர்த்து மிக முக்கியமான காரணம் பீமனே ஆவான். குருச்சேத்திர போரின் 14ஆம் நாள் போரில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்வதாக சபதம் செய்தபோது அர்ஜுனனுக்கு பேருதவியாக இருந்த பீமன் குரு துரோணாச்சாரியாரை தோற்கடித்தான். அன்று நாள் முழுவதும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் அர்ஜுனனுக்கு அருகில் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தினான் பீமன்.
வனவாசத்தின் போது 1,00,000 கதாயுதங்களுக்கு சமமான மகா தண்டா என்ற கதாயுதத்தை பீமனுக்கு வழங்கினார் அனுமன். அதை கொண்டே 100 கௌரவர்களை கொன்று தன் சபதத்தை நிறைவேற்றினான் பீமன். 8ஆவதாக அஸ்வத்தாமன். அழிவில்லாத 7 சிரஞ்சீவிகளில் முதன்மையானவன் அஸ்வத்தாமன். குரு துரோணாச்சாரியாரின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தனது அம்சத்தில் அஸ்வத்தாமனை மகனாக அளித்தார். போர்க்களத்தில் குதிரை போல் சோர்வடையாமல் போராடும் திறன் கொண்டவன் அஸ்வத்தாமன். குருச்சேத்திர போரில் துரியோதனனை காப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணனை வதைக்க ஸ்ரீ கிருஷ்ணரிடமே சுதர்சன சக்கரத்தை வேண்டினான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்வித்ததால் நாராயண அஸ்திரத்தை அஸ்வத்தாமனுக்கு வழங்கினார் கிருஷ்ணர். மேலும் தனது தந்தையிடமிருந்து பிரம்மாஸ்திரத்தையும் பாசுபதாஸ்திரத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன். திரேதாயுகத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித்திடம் மட்டுமே மும்மூர்த்திகளின் அஸ்திரம் இருந்தது. அதன் பிறகு துவாபர யுகத்தில் அஸ்வத்தாமனிடம் மட்டுமே மும்மூர்த்திகளின் அஸ்திரம் இருந்தது. அஸ்வத்தாமனின் வீரத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கூறும் பொழுது, போரில் அஸ்வத்தாமனை வீழ்த்தவோ கொல்லவோ யாராலும் முடியாது. அஸ்வத்தாமன் முழு பலத்தோடு ஆக்ரோஷமாக போரிட்டால் சிவனின் அம்சம் அஸ்வத்தாமனின் மூலம் வெளிப்படும் என்றார் கிருஷ்ணர். இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சாபம் பெற்ற அஸ்வத்தாமன் பாவப்பட்ட சிரஞ்சீவியாக இன்றளவும் காயங்களுடன் அவதிப்படுவதாக நம்பப்படுகிறது. 7ஆவதாக பூரிஸ்ரவஸ். பூரிஸ்ரவஸ் கௌரவப்படையின் முக்கியமான வீரனாவான். பூரிஸ்ரவஸ் பீஷ்மரின் தந்தையான சந்தனு மகாராஜாவின் மூத்த சகோதரரான பாக்லியாவின் பேரனும் சோமதத்தனின் மகனுமாவார். அந்த வகையில் பூரிஸ்ரவஸ் கௌரவர்களின் நெருங்கிய உறவினர். சோமதத்தன் சிவபெருமானை நோக்கி பல வருடம் தவம் புரிந்து வலிமை மிக்க மகனை அளிக்குமாறு வேண்டினார். பூரிஸ்ரவஸ் சிவபெருமானின் அம்சமாக தோன்றியதால் மாபெரும் போர்வீரனாகவும் பலம் பொருந்தியனாகவும் இருந்தான். பூரிஸ்ரவஸ் ஆண்டு வந்த அஸ்தினாபுரத்தின் சிற்றரசான பாக்லியா நாட்டுப்படை தற்கொலை படை என்றே அழைக்கப்பட்டது. என்றுமே தோல்வி காணாத பூரிஸ்ரவஸின் படை யுத்தத்தில் தோற்றால் வீரர்கள் அக்கணமே தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுவார்கள். 13ஆம் நாள் யுத்தத்தில் அபிமன்யு கொல்லப்பட்ட பொழுது பூரிஸ்ரவஸ் அர்ஜுனனுக்கு அறைகூவல் விடுத்து யுத்தகுலத்தை விட்டு வெளியேற்றி கௌரவர்களுக்கு பேருதவி புரிந்தான். அர்ஜுனனாலும் கூட பூரிஸ்ரவஸை வீழ்த்த முடியவில்லை. 15ஆம் நாள் போரில் அர்ஜுனனின் சீடனும் கிருஷ்ணரின் தேர்சாரதியுமான சாத்தியாகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது. சாத்தியாகியும் சிறந்த வீரன். ஆனால் பூரிஸ்ரவஸ் சாத்தியாகியை தோற்கடித்தான். தோற்கடித்த பிறகு பூரிஸ்ரவஸ் சாத்தியாகியின் தலையை வெட்ட வாளை ஏந்தினான். இதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரையின் பேரில் பின்னால் நின்று கொண்டு அம்பு எய்து பூரிஸ்ரவஸின் ஒரு கையை துண்டித்தான். கடும் கோபமடைந்த பூரிஸ்ரவஸ், அர்ஜுனா, நேருக்கு நேர் போரிட பலமில்லாத அதர்மிகளே என்று கூறிவிட்டு ஆயுதங்களை துறந்து சிவபெருமானை நோக்கி தியானத்தில் அமர்ந்தான் பூரிஸ்ரவஸ். அப்போது சாத்தியாகி பூரிஸ்ரவஸின் தலையை துண்டித்தான். மாவீரனான பூரிஸ்ரவஸ் அதர்மத்தின் வழியாகவே அர்ஜுனனாலும் சாத்தியாகியாலும் வீழ்த்தப்பட்டான். 6ஆவதாக கடோத்கஜன். பீமனின் மகனான கடோத்கஜன் இராட்சசனாவான். இராட்சச வீரனான கடோத்கஜன் கதிரவன் மறைந்த பிறகு இரவில் அவனது வலிமை பல மடங்கு உயரும். 15ஆம் நாள் போரில் தனி ஒருவனாக அலாயுதன், அலம்புசன் என்ற இராட்சசர்களையும் கௌரவர்களின் 2 அக்ரோனி சேனைகளையும் அளித்தான் கடோத்கஜன். இறுதியாக கர்ணன் அர்ஜுனனை கொல்ல வைத்திருந்த இந்திரன் அளித்த வசவசக்தி அஸ்திரத்தை கொண்டு கடோத்கஜனை அளித்தான். கடோத்கஜன் இறந்த பிறகு மனம் வருந்தி கொண்டிருந்த அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் பொழுது, அர்ஜுனா, கர்ணன் கடோத்கஜனை கொல்வதற்கு முன்பே நானே இந்த இராட்சசனை கொல்ல எண்ணியிருந்தேன். இவன் பீமனுக்கு பிறந்திருந்தாலும் மனிதனுக்கு உள்ள எந்த நற்குணங்களும் இல்லாதிருந்தான். இராட்சசர்களின் சக்தியையும் பலத்தையும் விஞ்சியிருந்தான். இவன் பிராமணர்களுக்கும் முனிவர்களின் வேள்விகளுக்கும் எதிரியாக இருந்தான். காளிதேவிக்கு பலி கொடுக்க மனிதர்களின் அனுமதியின்றி துன்புறுத்தி பலி கொடுத்தான் என்பதை அறிவாயாக. கர்ணனின் சக்தி அஸ்திரத்திற்காகவே கடோத்கஜனை உயிரோடு விட்டிருந்தேன். ஆகவே நீ கலங்க தேவையில்லை என்றார் கிருஷ்ணர். 5ஆவதாக பகதத்தன். ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற தினம் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. அந்த நரகாசுரனின் மகனே பகதத்தனாவான். திருமாலின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்றதால் ஸ்ரீ கிருஷ்ணரை வீழ்த்துவதற்கான வலிமையை பெற திருமாலை நோக்கி கடும் தவம் செய்கிறான் பகதத்தன். பகதத்தனின் தவத்தால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு யாராலும் வீழ்த்த முடியாத சுபர்த்திகா என்ற போர் யானையையும் ஸ்ரீ கிருஷ்ணரை வீழ்த்தக்கூடிய வைஷ்ணவ அஸ்திரத்தையும் அளித்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் குருச்சேத்திர யுத்தத்தில் ஆயுதம் ஏந்த மாட்டார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்லவே யுத்தகலம் புகுந்தான் பகதத்தன். போரில் சுபர்த்திகா யானை மீது அமர்ந்திருக்கும் பொழுது யாராலும் வீழ்த்த முடியாத வீரனாக இருந்தான் பகதத்தன்.
ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்வதற்கு அர்ஜுனன் பெரும் தடையாக இருந்தான். ஆகவே எதிரியை கொல்லக்கூடிய வைஷ்ணவ அஸ்திரத்தை முதலில் அர்ஜுனனை கொல்ல எய்தான் பகதத்தன். எதிர்த்து போரிடாதவரை வைஷ்ணவ அஸ்திரம் யாரையும் தாக்காது என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் நன்கு அறிந்திருந்தார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த அஸ்திரத்தை எதிர்க்காமல் கைகூப்பி வேண்டி நின்றனர். வைஷ்ணவ அஸ்திரம் மாலையாக மாறி ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனின் தலையில் விழுந்தது. அதிர்ச்சியடைந்த பகதத்தன், மகாவிஷ்ணு என்னை ஏமாற்றிவிட்டார். வைஷ்ணவ அஸ்திரம் எதிரியை கொல்லவில்லை. திருமாலே, நீங்கள் கொடுத்த இந்த சுபர்த்திகா போர் யானையும் எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு யானையை விட்டு கீழே குதித்தான் பகதத்தன். சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்த அர்ஜுனன் பகதத்தனின் தலையை கொய்து அவனை கொன்றான். நான்காவதாக துரோணாச்சாரியார். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் குருவான துரோணாச்சாரியார் அபார திறமைகளை கொண்டிருந்தார். பிரம்மாஸ்திரம், நாராயணஸ்திரம், ருத்ராஸ்திரம், நாகாஸ்திரம், கருடாஸ்திரம் மற்ற பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை கொண்டிருந்தார். பாண்டவ படையை பெரும்பகுதி அளித்து தினமும் போரில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். பாஞ்சால மன்னன் துருபதன், விராட மன்னன் போன்ற வலிமை மிக்க வீரர்களையும் கொன்றார் துரோணாச்சாரியார். துரோணரின் கையில் தனுசு இருக்கும் வரை அவரை வீழ்த்துவது மிகவும் கடினமான காரியம். துரோணாச்சாரியார் தன் மகன் அஸ்வத்தாமன் மீது கொண்ட அதீத அன்பு அவருக்கு பலவீனமாக அமைந்தது. மேலும் வில்லாளன் ஏகலைவனிடம் கட்டை விரலை குருதட்சணையாக பெற்றது துரோணரை மோசமான குருவாகவும் ஏகலைவனை அகிலத்தின் சிறந்த சீடனாகவும் சித்தரிக்கப்படுகிறது. மூன்றாவதாக அர்ஜுனன். காண்டீபதாரி என போற்றப்படும் அர்ஜுனன் வில்லாற்றலில் குருவை மிஞ்சிய தலை சிறந்த வீரனாக விளங்கினான். காண்டவ வனத்தை அழிக்க அக்னிதேவன் அர்ஜுனனுக்கு காண்டீப வில்லையும் வற்றாத அம்புரா துளிகளையும் தெய்வீக தேரையும் வழங்கினார். காண்டீபத்திற்கு தங்க கவசங்கள் உண்டு. இந்த காண்டீபம் பிரம்மதேவரிடமும் பிரஜாபதியிடமும் 315 வருடங்களும், இந்திரனிடம் 85 வருடங்களும், சந்திரனிடம் 500 வருடங்களும், வருணனிடம் 100 வருடமும் இருந்தது. 1000 வருடங்களுக்கு பிறகு காண்டீபம் அர்ஜுனனின் கைக்கு வந்து சேர்ந்தது. இடிமுழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது காண்டீபம். இதை கொண்டே குருச்சேத்திர யுத்தத்தில் கர்ணனை வீழ்த்தினான் அர்ஜுனன். இந்திரதேவன் சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் சென்று தன் மகன் அர்ஜுனனுக்கு அனைத்து தெய்வீக அஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். இந்திரன் அளித்த தெய்வீக அஸ்திரங்களை கொண்டு விராட யுத்தத்தில் பீஷ்மர், கர்ணன், துரோணர், அஸ்வத்தாமன் போன்ற மா வீரர்களையும் வெற்றி கொண்டான் காண்டீபதாரி அர்ஜுனன். இரண்டாவதாக பீஷ்மர். பீஷ்மர் அஷ்டவசுக்களின் தலைவனாவார். தேவராக இருந்த பீஷ்மரும் மற்ற வசுக்களும் வசிஷ்ட முனிவரிடமிருந்து காமதேனுவின் மகளான நந்தினி பசுவை களவாடியதால் 8 வசுக்களும் வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் மனிதனாக பூவுலகில் பிறந்தனர். பிறந்த உடனேயே தாய் கங்காதேவியால் சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பீஷ்மர் தேவர்களின் குரு பிரகஸ்பதியிடமிருந்து அனைத்து கல்விகளையும் ஞானத்தையும் பெற்றார். அதன் பிறகு பூவுலகில் பரசுராமரிடம் வில்வித்தையையும் ஆயுத பயிற்சியையும் கற்றுத்தேர்ந்தார் பீஷ்மர். நினைக்கும் நேரத்தில் மரணம் என்ற வரம் பெற்ற பீஷ்மர் குரு பரசுராமரிடம் 21 நாட்கள் சரிசமமாக போர் புரிந்தார். குரு பரசுராமர் முதன்முறையாக எதிரியை வீழ்த்த முடியவில்லை என ஒப்புக்கொண்டார். குரு பரசுராமரையே வென்ற பெருமை பீஷ்மருக்கு உண்டு. குருச்சேத்திர யுத்தத்தின் போது ஒவ்வொரு நாளும் 30,000 வீரர்களை கொன்றார் பீஷ்மர். யாராலும் பீஷ்மரை தடுக்க இயலவில்லை. வேறு வழியில்லாத பாண்டவர்கள் இரவு நேரத்தில் பீஷ்மரின் கூடாரத்திற்கு சென்று பீஷ்மரை கொல்வதற்கான வழியை அவரிடமே வேண்டினார்கள். பாண்டவர்கள் மீது அதீத அன்பு கொண்ட பீஷ்மரும் அதற்கான வழியை கூறினார். பெண்ணிற்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்றார். அடுத்த நாள் பெண்ணிலிருந்து ஆணாக மாறிய சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பின்னின்று அதர்ம வழியில் பீஷ்மரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தான் அர்ஜுனன். முதலாவதாக கர்ணன். சூரியபுத்திரனான கர்ணன் பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்துடன் பிறந்தவன். சகசர கவசன் என்ற அரக்கன் 1000 வருடம் தவமிருந்து பெற்ற கவசத்தை சூரியதேவர் கர்ணனுக்கு அளித்தார். தேவர்களுக்கு ஆயுதங்களை உருவாக்கும் விஸ்வகர்மா தயாரித்த விஜயதனுசு வில்லை கொண்டே திரிபுரத்தை அளித்தார் சிவபெருமான். தாரகாசுரனை கொல்ல சிவபெருமான் பயன்படுத்திய விஜயதனுசு வில்லை கர்ணனுக்கு அளித்தார் பரசுராமர். கர்ணனின் உடலில் கவச குண்டலங்களும் கையில் விஜயதனுசு வில்லும் இருக்கும் பொழுது தேவர்களாலும் கர்ணனை வெல்ல இயலாது. அர்ஜுனன் விராட போரில் இந்திரதேவன் அளித்த மோகனாஸ்திரத்தை கொண்டு கௌரவ படைகளை மயக்கமடைய செய்து கர்ணனையும் வென்றான் அர்ஜுனன். குருச்சேத்திர போரில் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி கர்ணன் கையில் விஜயதனுசு ஏந்தாத வேளையில் சூழ்ச்சியாக கர்ணனை கொன்றான் அர்ஜுனன். இந்திரதேவன் மற்றும் கிருஷ்ணரின் அரவணைப்பு இல்லாவிடில் அர்ஜுனனால் கர்ணனை கொன்றிருக்க முடியாது என்றே தோன்றுகிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களின் யாரின் அரவணைப்பும் இல்லாதவனாக போர்க்களம் புகுந்தான் கர்ணன்.
கர்ணன் ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்தக்கூடாது என வரத்தை பெற்று கர்ணனுக்கு துரோகம் இழைத்தாள் தாய் குந்தி. இந்திரதேவன் அர்ஜுனனை இந்திரலோகம் அழைத்துச் சென்று அனைத்து தெய்வீக அஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். மேலும் கர்ணனின் கவசங்களையும் பறித்தார் இந்திரன். ஆனால் சூரியதேவன் கர்ணனை காக்க தவறினார். ஆக தந்தையாலும் கைவிடப்பட்டான் கர்ணன். போர் சமயத்தில் அனைத்து தெய்வீக அஸ்திரங்களும் மறந்து போகும் என குரு பரசுராமரால் சாபம் வழங்கப்பட்டு குருவாலும் கைவிடப்பட்டான் கர்ணன். இறைவன் திருமாலின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ணனிடமிருந்து அர்ஜுனனை காத்து நின்றார். மேலும் கர்ணனை கொல்லவும் உதவினார். ஆகவே தெய்வத்தாலும் கைவிடப்பட்டான் கர்ணன். மாதா பிதா குரு தெய்வத்தால் கைவிடப்பட்டாலும் வீரத்திற்கும் நட்பிற்கும் தானத்திற்கும் புது இலக்கணம் படைத்த மாவீரன் கர்ணனே மகாபாரதத்தின் சிறந்த வீரனாவான்.